ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நஸ்ரியாவும் நம்ம பசில் ஜோசஃபும் நடித்த சுஷ்மா தர்ஷினி மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவி நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தாங்க சொல்ல போனால் நான் போய் பார்த்தேனே. ஆனால் பார்த்ததுக்கு என்ன கேட்டிங்கன்னா, படம் பயங்கர ஒர்த்துனே சொல்லுவேன் நான். இதே ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இதே செகண்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாகவே போச்சு. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நஸ்ரியா வீடு சுற்றி ஒரு 4 வீடு இருக்குங்க. அந்த 4 வீட்டில் இருக்க லேடிஸ் அப்புறமேட்டு நம்ம நஸ்ரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடக்கிறதெல்லாம் அந்த குரூப்பில் வந்து பேசிப்பாங்க. அப்போ தான் அந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம பஸ்ஸில் வந்து குடி வராரு. அப்புறம் அவரை பற்றி அந்த குரூப்பில் வந்து பேசிக்கிறாங்க. அப்புறமேட்டு அவங்க எல்லாருமே வந்து அவர் கூட வந்து நல்லாவே ஃபேமிலியோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. நம்ம பஸ்ஸிலோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து சரியில்லாமல் இருக்குங்க. அடிக்கடி நிறைய விஷயம் வந்து மறந்துடுவாங்க. அப்புறம் ஒரு டைம் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே காணாமல் போயிடுறாங்க. அப்புறமேட்டு தான் அவங்கள கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வராங்களே சொல்லப்போனால். அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து காணாமல் போயிடுறாங்க. ஆனால் நஸ்ரியா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கிறத வந்து சொல்லப்போனால் பார்த்துருப்பாங்க. அப்புறம் நம்ம நஸ்ரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பஸ்ஸில் மேலே வந்து ஒரு டவுட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா இவன் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவ்வளோவா எதுவுமே சரியில்லை, ஒரு மாதிரி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. அப்புறமேட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இவன் தான் இவங்க அம்மா வந்து மறைச்சி வச்சுட்டு வேணுனே தேடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன ஆச்சு, கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க படம். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு படத்தில் வேறு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அப்போ நஸ்ரியா அந்த 4 பொண்ணுங்க வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதாங்க படத்தோட கதையே. அப்போ நஸ்ரியா அந்த தேடுற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்க ஆக்டிங் பற்றி சொல்ல தேவையில்லை, ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பசில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து காமெடி ரோலில் பார்த்துட்டு திடீர்னு ஒரு சீரியஸான ரோலில் பார்க்கவும் இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமே இந்த படத்தில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.